ஹலோ அண்ட் வெல்கம் டு டிஎன்பிசி டியூட். இப்போ நம்ம குரூப் 1 ஃபேஸில் இருக்கிறோம். குரூப் 1 எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப பக்கத்துலேயே வரப்போகுது. செப்டம்பரில் எக்ஸாமினேஷனே வந்துடுது. இந்த குரூப் 1ஆக இருக்கட்டும், ஈவன் குரூப் 2ஆக இருக்கட்டும், சக்ஸஸை டிட்டர்மின் பண்ணக்கூடிய சில சப்ஜெக்ட்ஸில், அது ப்ரிலிமினரிலையும் இருக்கட்டும், மெயின்ஸ்லேயும் இருக்கட்டும், சில சப்ஜெக்ட்ஸில் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுடைய குரூப் 1 ப்ரிலிம்ஸ்லேயும் சரி, மெயின்ஸ்லேயும் சரி, அது கூட இப்போ இந்தியன் எக்கனாமியை சேர்த்துருக்குறாங்க. யூனிட் 5ன்னு சொல்கிறாங்க. தென் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் யூனிட் 6. இப்போ தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க இந்த ஒரு டாப்பிக்கில் மட்டும். யூனிட் 6 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா 40 கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமல கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 கொஷின். இதை தாண்டி ஒரு 20 கொஷின் ப்ளே பண்ணும், அதுவும் ப்ளே பண்ண போகுது. ஸோ இந்த செக்ஷன் மட்டுமே கிட்டத்தட்ட 100 கொஷின்ஸ்க்கு மேலே, அரௌண்ட் 100+. அதனால தான் நம்ம வந்துட்டு இந்த பேட்ச் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு மிஷன் 100+. ஏன்னா வந்துட்டு இதில் மட்டுமே 100 கொஷின்ஸ் வரப்போகுது. இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது? இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்துட்டு இந்த கரண்ட் அப்டேட்டடாக வச்சுக்கணும்னு பிரியப்படுவாங்க. ஏற்கனவே மெயின்ஸ் எழுதியிருப்பாங்க, அவங்க டைம் இருந்திருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே குரூப் 2 சர்வீஸில் இருந்திருப்பாங்க, குரூப் 1க்கு ட்ரை பண்ணுவாங்க. சப்ஜெக்ட்ஸ் அவங்களுக்கு தெரியும், பட் கரண்ட் அப்டேட் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு சில பேர் குரூப் 1 எழுதலாம், பட் நம்ம வந்து சிவில் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறோம், சிவில் சர்வீஸ் படிக்கிறவங்க பிளான் பியாக வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது முக்கியமான பதிவாக இருக்க போகுது. நீங்கள் ட்ரெடிஷ்னலாக படிக்கிற சப்ஜெக்டை தாண்டி இது இங்கே புதுசு. ஸோ இதுக்குன்னு சில விஷயங்களுக்கு ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் இங்கே நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இதில் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க கேட்குறது எல்லாமே கம்ப்ளீட் கரண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பாலிசி ஓரியன்டாக தான் கேட்குறாங்க. இப்போ இதுலேருந்து கேட்குறாங்க பட்ஜெட், இந்த வருஷத்துக்கான பட்ஜெட்டு, இந்த வருஷத்துக்கான எக்கனாமிக் சர்வே. இப்போ ஃபிப்பில் ரிலீஸ் ஆயிருக்கு, அது மட்டும் ஒரு 10 சாப்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் பாலிசி நோட் இந்த வருஷத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 10 பாலிசி நோட் அவங்களுக்கு எடுத்து தரப்படும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸு, தமிழ்நாடு ஜியாகிரபி, இத்தனை சிலபஸ் இருக்குது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில். உங்களுக்கு கிளாஸ் எடுத்து தர்றோம் நம்ம டிஎன்பிசி டியூட்டில், இந்த தனி பேட்ச் யூனிட் 5, 6 கரண்ட் அஃபேர்ஸ் மாடியூல் எடுத்து தரோம் அப்படின்னா பட்ஜெட் எடுத்து வந்திருப்போம். சர்வேல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 10 யூனிட்ஸ் இருக்குன்னா 10 தனித்தனி செஷனாக இருந்துருக்கும். அதே மாதிரி தனித்தனி செஷனாக தான் இருந்திருக்கும். ஒரே இதில் வந்துட்டு மொத்தமாக போட்டு ஹைலைட்ஸ்லாம் எடுக்கிற பழக்கம் இல்லை. அடுத்து தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாலிசி நோட் வந்து தனித்தனியாக ஒரு மினிமம் வந்துட்டு அந்த 10 இம்பார்ட்டண்டான பாலிசி நோட்ஸ் எடுத்து தரப்போம். தென் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் பற்றி மட்டுமே கிட்டத்தட்ட 2லேருந்து 3 செஷன் எடுத்து தரப்போம். தென் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஜியாகிரபி சம்மந்தமாக, தமிழ்நாடு ரீசோர்ஸ் சம்மந்தமாக ஒரு செஷன் எடுத்து தரப்போம், 2 செஷன் எடுத்து தரப்போம். ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு யூனிட் 5 சிலபஸ் கவரேஜ்ன்றது இருக்க போது. இது கூட உங்களுக்கு ஆட் ஆனால் என்ன கொடுக்க போகிறோன்னா தமிழ்நாடு கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ் அக்டோபர் 2025 இப்போ ஜூலை 2026 வரைக்குமே நான் என்ன பண்ணுவோம்னா எடுத்துருவோம். கம்மிங் ஜூலை 2026 வரைக்குமே எடுத்துறப்போம். ஸோ இதுக்கு டெஸ்ட் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா நாங்கள் தனித்தனியாக பிரிச்சிருக்க எல்லாமே டெஸ்ட்டு தான். பட்ஜெட்டுக்கு எக்கனாமிக் சர்வேக்கு மட்டும் ஒரு டெஸ்ட்டு, பாலிசி நோட்ஸ்க்கு மட்டும் ஒரு டெஸ்ட்டு, அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரீசோர்ஸஸ்க்கு மட்டும் ஒரு டெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்க இந்தியன் எக்கானமி ட்ரெடிஷ்னலாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி பேங்கிங்கு, ஜிடிபி, இது தானே ஃபினான்ஸ் கமிஷன், லேண்ட் ரிஃபார்ம், பாவர்ட்டி, இது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து வந்துடுவோம். நாங்கள் போட்டிருக்க எல்லாமே தனித்தனி செஷன் தான் எடுத்து வந்துடுவோம். இதுக்கு மட்டுமே நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதிடுவீங்க. ரெண்டாவது, இது ரொம்ப கரண்ட் பேஸ் பண்ணி நாங்கள் தனியாக செஷன் எடுக்க போகிறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு யூனியன் பட்ஜெட் மட்டும் ஒரு செஷன். எக்கனாமிக் சர்வேல 10 யூனிட் இருக்குன்னா 10க்கும் தனித்தனி செஷனாக வரும். எக்கனாமிக் சர்வே தனி ஸ்கீம்ஸு, இந்தியன் கவர்மெண்ட்டுடைய முக்கியமான ஒரு 13 மினிஸ்ட்ரிஸ்னுடைய ஸ்கீம்ஸ், இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு செஷனாக வரப்போகுது. டெஸ்ட்டுன்னு பார்க்குறப்ப 2 டெஸ்ட்டாக பிரித்து கொடுக்க போகிறோம். ஒன்று கன்வென்ஷனல் டெஸ்ட்டு, இன்னொன்று இந்தியன் எக்கானமியோடைய கரண்ட் பேஸ்டு டெஸ்ட்டு. அதில் சர்வே, பட்ஜெட், தென் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸ், இதெல்லாம் ஒரு டெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்தியன் எக்கானமியோட கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் ஆனால் லாஸ்ட் அக்டோபர் 2025 வர ஜூலை 2026 வரைக்கும் கம்ப்ளீட்டாக எடுத்து தரப்போம். ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 20 செஷன்ஸ்க்கு மேலே தான் கொடுக்க போகிறோம். இதில் எப்படி கொடுக்க போகிறோன்னு பாருங்கள். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி மட்டும் ஒரு தீமு, தமிழ் லிட்ரேச்சர் மட்டும் ஒரு தீமு, இயர்லி ஸ்ட்ரகிள் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ராஜ் மட்டும் ஒரு தீமு, திருக்குறள் மட்டும் ஒரு, இதெல்லாம் ஒரு ஏரியா, சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் மட்டும் ஒரு தீமு.
ஸோ கிட்டத்தட்ட 5 தீமாக பிரித்து எடுக்கணும். ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் சம்மந்தமாக, லிட்ரேச்சர் சம்மந்தமாக மட்டும். இதை தாண்டி வந்துட்டு எர்லி ஸ்ட்ரகிள்ஸ் மட்டும் 1600லேருந்து 1800 வரைக்கும் எர்லி ஸ்ட்ரகிள்ஸ் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ராஜ் மட்டும். இதை தாண்டி சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸினுடைய எவல்யூஷன், ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து திராவிடியன் பார்ட்டிஸ் வரைக்கும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துரும். ரொம்ப டீட்டெயில்டாக 20க்கு மேலே செஷன்ஸ் கொடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப அதில் வந்துட்டு தமிழ்நாடு தமிழ் சொசைட்டியோட ஹிஸ்ட்ரி, எர்லி ஸ்ட்ரகிள் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ராஜ்க்கு மட்டும் ஒரு டெஸ்ட்டு, லிட்ரேச்சருக்கு மட்டும் ஒரு டெஸ்ட்டு, திருக்குறள் அப்புறம் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ்லேருந்துட்டு தற்கால இலக்கியங்கள் வரைக்கும் ஒரு டெஸ்ட்டு, சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் வரைக்கும் அதுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட்டு, கம்ப்ளீட்டாக ஒரு 3 டெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் என்ன அப்படின்னா, நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த யூனிட் 5, யூனிட் 6 இந்த 2 விஷயங்கள் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா 90 கொஷினுக்கு 80+ கொஷின்ஸ்ன்றது தாராளமாக போட முடியும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக போன அக்டோபர்லேருந்துட்டு இப்போ வரக்கூடிய ஜூலை வரைக்கும் கம்ப்ளீட்டாக தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி தரப்போகிறோம். ஃப்ரம் தி ஹிந்து எக்ஸ்பிரஸ், தென் பிஐபி, ரெப்யூட்டட் சோர்ஸஸ் நம்ம எடுத்து தரப்போம். ஸோ இதுக்கான தனி பேட்ச் அப்படிங்கிறது வந்து நம்மளோட டிஎன்பிஎஸ்சி போயிட்டுருக்கு. தனி பேட்ச் ஏற்கனவே பேட்ச் 1 முடிஞ்சது, பேட்ச் 2 போயிட்டுருக்கு. ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணி படிக்கணும் விருப்பப்படுற சீனியர் மாணவர்கள், ஈவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீசஸ் பிளான் பியில் வச்சுருக்கும் மாணவர்கள், அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய, ஏன்னா நம்ம பெருவாரியான எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அரசு துறையில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான். ஐ மீன் ஆஃபீஸர்ஸாக தான் இருப்பாங்க, பட் டைம் இல்லை. அதனால் வந்து இந்த கரண்ட் அப்டேட்காக இந்த பேட்ச்க்கு மட்டும் ஸ்பெஷலைஸ்டாக வர்றாங்க. சொல்லப்போனால் அவங்களுக்காண்டியே ஆரம்பிக்கப்பட்ட பேட்ச் தான் இது. பர்டிகுலர்லி சர்வீஸில் இருக்கவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பேட்ச் தான். ஓகே, ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க கீழே நம்ம நம்பர் கொடுத்துருக்குறோம், கால் பண்ணிவிட்டு இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ பேட்ச் போயிட்டுருக்கு. தேங்க்யூ ஆல்.